கெட் ரெடி வித் மீ ஆன் மை பர்த்டே. சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பிம்பிள் வந்துருச்சு. அதுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சன்ஸ்கிரீம் இப்படிதான் அப்ளை பண்ணணும், அப்படிதான் அப்ளை பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. பட் கையிலேயே ஃபுல்லாத்தையும் வந்து ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணா அவ்வளோக்கா வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஒண்ணு இப்படி ட்ரை பண்ணுங்க. இல்ல டேப் அண்ட் அப்ளைன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது கூட பண்ணிக்கலாம். தென் ஃபவுண்டேஷன் வந்து Maybelline யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட பயங்கரமான ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட். இருந்தாலும் வந்து நல்லா பவுடர் போட்ட எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் Maybelline பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு, ஃபேஸஸ் கனடாவோட 4 இன் 1 ஐ ஷேடோ பேலட் வச்சு ஐப்ரோ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ செட் பண்ணாலே ஃபுல் ஃபேஸும் ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைச்சிரும். நான் பிளஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரீசன் வந்து ஒரு ஷேட் பிரைட்டரா போயிருக்கேன் ஃபவுண்டேஷன் அதுக்காக. செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணியாச்சு. தென் ரிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சீரியல் அதே கண்கள்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் போடுவாங்க. ஹீரோயின் போட்டிருப்பாங்க. நல்லா அழகாக ஜல் ஜல்னு சத்தம் வரும். கலம்காரி ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி ஆக்சரைஸ் ஜுவல்லரிலாம் நல்லா செட் ஆகும். பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த செயினும் இந்த வாட்சும் போட்டுக்கிட்டேன். இது ரெண்டும் என்னோட பிரதர் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வளையல் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கலான்னு. இந்த ரிங்குமே என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி குடுத்தாங்க. ஐலைனர் வச்சு ஹேர் கிளிப்லாம் போட்டு ஃபைனல் லுக் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.